இப்போ வந்து இப்போ ஒரு மாத காலங்களாகவே பிஎஸ்என்எலுக்கு லட்சக்கணக்கில் போய் குமிறாங்க. ஆமாம், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பிஎஸ்என்எல் வந்து எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மாத காலங்களாகவே பிஎஸ்என்எலுக்கு போய் குமிறாங்க. அது எதனால? சோசியல் மீடியா நண்பர்களுக்கு எனது வணக்கம். இப்போ ஜியோ சிம்மு விலையை வந்து ஏற்றிட்டாங்க. சாதாவா ஏற்றலை, 60 ரூபா 70 ரூபா வரலையும் ஏற்றிட்டாங்க. நம்மளுக்கு வந்து சாதாரணமாக 1 ரூபா 2 ரூபா விலை ஏறினாலே பெரிய விஷயமா போச்சு. 1 ரூபா 2 ரூபா விலை ஏறினாலே கோடிக்கணக்கில் லட்சக்கோடிக்கணக்கில் ஏறும். இது ஒரு ஜியோ சிம் நிறுவனங்கிறது வீட்டுக்கு 5 செல்லு வச்சுருக்கான். எல்லா வீட்லேயுமே இருக்குது. சாதாரண வீட்டில் கூட இப்போ பார்த்தோம்னா பிள்ளைகள்லேருந்து எல்லாமே ஆளுக்கு ஒரு செல்லு. ஒரு சின்ன பிள்ளை விளையாடுறது கூட ஒரு செல்லு வச்சுருக்காங்க. அது பொம்மை டிவி வச்சுட்டு அது விளையாண்டுட்டு இருக்கு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவருக்கு ஏன் இந்த ஒரு ஐடியா வந்துச்சுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை என்ன நஷ்டப்பட்டுட்டாருன்னு தெரியல. திடீர்னு ஒரு இதுக்கு வந்து 60 ரூபா 70 ரூபா ஏற்றிருக்கு. இவர் மட்டும் ஏற்றலை, நீங்களும் வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏர்டெல்காரனையும் வோடஃபோனுக்காரனையும் கூப்பிட்டு வச்சு ஏற்றிருக்காரு. ஆமாம், அதாவது அண்ணன் ஏற்றுனா தம்பி ஏற்றுறது இல்லையா? இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா இல்லை, இவங்க 2 பேரும் அடிமையாக தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜியோ சிம்முக்கு, ஜியோ கம்பெனிக்கு 2 பேரும் அடிமையாக தான் இருப்பாங்களான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஏற்றின மறாத கிழமை அவர் ஏற்றுறாருன்னா, ஏன்னா இவருக்கு ஒரு ஐடியா பாரு, நம்ம மட்டும் விலை ஏற்றினோம்னா அவன் ஏர்டெல்லுக்கோ வோடாஃபோனுக்கோ மாறுவான். அது 2 தான் ஃபேமஸ் கம்பெனி. இப்போ அது 2க்கும் தான் போவான். இப்போ இவங்களையும் கூப்பிட்டு ஏற்ற வச்சிட்டோம்னு வச்சுக்க, அங்கனைக்குங்கனே இருக்கிறவன் அங்கனைக்குங்கனே இருப்பான். இதில் எது பரவாயில்ல அப்படிங்கிறத பார்ப்பான். அவன் செல்லில் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது என்னமோ ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு இப்போ எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து தொழில் பண்ணுறதுல அதில் ஒரு சீக்ரெட் மேட்ரு. இவர் மவனுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கிறதுக்காக வேண்டி கல்யாணம் பண்ணி முடித்த காரணத்தோடவே ஒவ்வொரு செல்லுக்கு 60 ரூபா ஏற்றுனா, ஒரு நாளுக்கு மட்டுமா இது பிரச்சனை? ஒவ்வொரு மாதத்துக்கும் மனுஷனுக்கு பிரச்சனை. ஒவ்வொரு மாதமும் கட்டித்தானப்பா ஆகணும். இதில் இருந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஏற்றாமல் இருப்பார்? இன்னும் 1 வருஷம் திரும்பிச்சு இதே திருப்பி ஃபாலோ பண்ண மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது? இதை விட கம்மியான சிம்முன்னா பிஎஸ்என்எல் தான் இருக்குது. அதுக்கு சரியான முறையில் டவர் இல்லை. சரியான முறையில் டவர் இருந்தால் அதுக்கு போகலாம். இது சின்ன பிள்ளைங்க கையில் கூட இருக்குது. இப்போ இருக்குதுன்னா அதுக்கு தக்கவாறு விலைவாசி ஏற்றணும். இது மக்களின் குமுறலுக்கு ஒரு ஆளாக இருக்குது. இப்போ சாதாரண இதில் வந்து 1 ரூபா 2 ரூபா விலை ஏறி போனாலே மக்கள் வந்து கொந்தளிச்சு போகுது. இவர் 70 ரூபா ஏற்றிட்டார். இதை கொந்தளிப்பு பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. இதை பண்ணினாலே இவர் கேட்க போகிறதே இல்லை. இதுதான் சட்டம் அப்படிங்கிறது மாதிரி. நாட்டில் வந்து இது மேலே மத்தியில் இருக்கிறவங்க தான் இதை பண்ணணும். இதை தொலைத்தொடர்பில் இருக்கிறவங்க யார்? இதுக்கு எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு இவரை போய் பைஜியை போய் 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி போட்டு யார் வாங்க சொல்லுங்க? நாங்கள் வாங்க சொல்லலை. உனக்கு கட்டுப்படி நானா வாங்காட்டி இல்லைன்னா விட்டுட்டு போ. நீங்கள் இதுக்காண்டு போய் ஒவ்வொருத்தருக்கு 30 ரூபாயும் 70 ரூபாயும் 80 ரூபாயும் ரீசார்ஜுக்கு ஏற்றுனா எப்படி மக்கள் நிலையை கட்டுப்படி ஆகும்? இது மக்கள் எப்படி சாதாரண ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவனை கூட செல்லு வாங்க வச்சவர் இருந்தாலும் சரி, இவர் ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவனை கூட வாங்க வச்சார். அது எப்படிங்க? 1500 ரூபாய்க்கு செல்லை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு 1500 ரூபாய்க்கு செல்லு கொடுக்கறது என்னமோ 1500 ரூபாய்க்கு தான். எது அந்த ஜியோ செல்லுன்னு 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் தான். இது அப்போ எல்லாம் கூட வாங்கினேன், இந்த செல்லை தான் வாங்கினேன். அதுக்கு என்ன ஃப்ரீ கொடுத்தாரு தெரியுமா? சானிடைசேஷன் டிஷ்ஷை ஃப்ரீயாக கொடுத்தாரு. 3 மாதம் சானிடைசேஷனில் வந்து படம் பார்த்துக்கலாம். அந்த டிஷ்ஷு, செட்டாப் பாக்ஸு எல்லாத்தையும் கொடுத்தாரு. சரி, நம்மளுக்கு வந்து செல்லு யூஸ் ஆகுது, செட்டாப் பாக்ஸ் வீட்டுக்கு வருதுன்னு வாங்கினேன். எப்படி இப்போ செல்லு ஓசு மாதிரி தானே தம்பி. 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ், 2 GB ஃப்ரீ கொடுத்தாரு. அதை வாங்கி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணார், ஒரு செல்லுன்னு 500 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அப்போ தான் செல்லில் பிறா போயிருமே, அதை பார்க்காம போயிட்டானா அப்படின்னு. இதை ஒரு 5 வருஷ காலத்தை இப்படியே மடக்கி வச்சு இப்போ ஒரு மனுஷன் சோசியல் மீடியா இல்லாமல் எவனுமே இருக்க முடியாது. அவனுக்கு பைத்தியமாகவே ஆகியிருக்கான். இப்போ வந்து செல்லுன்னு ஒன்று எடுத்து நோண்டலைன்னா அவன் செத்து போடுவான் போல இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்துக்கு இவர் கொண்டு வந்துட்டார். ஆடு மாடு மேய்க்கிறவன்லேருந்து கோழி குஞ்சு மேய்க்கிறவன்லேருந்து பிச்சை எடுக்கிற வரலையும் செல்லு வச்சுருக்கான். அவனால் சார்ஜ் போடுறதுக்கு வக்கு இருக்குதா இல்லையா கூட பக்கத்து கடையிலையாவது போட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். இதில் என்ன சாதிக்க போகிறாங்கன்னு எனக்கும் தெரியல. சரி, அது பரவாயில்ல. சோசியல் மீடியா நண்பர்கள் வந்து ஏதோ பார்க்கணும், அது பார்த்து தான் ஆகணும். அது ஒரு காலகட்டத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க. இவர் இப்படி விலையை ஏற்றிக்கிட்டு இப்படி திடீர்னு இன்னைக்கு 360 ரூபா 1.5 GB 28 நாளைக்கு 360 ரூபா அப்படின்ட்டாரு. முதல்ல 240 ரூபாய்க்கு தான் நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சிம்முக்கு. அது ஏர்டெல் சிம்முக்கு. இப்போ 360 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். பிஎஸ்என்எலுக்கு நான் பண்ணலை, என் பையனை தான் கேட்கணும். மேலே கேளு தம்பி. இப்போ பிஎஸ்என்எலுக்கு வந்து
டவர் கிடைக்காது அது ரெண்டாவது விஷயம். அது நெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஆமாம், ஃபோன் பேசுகிறவங்களுக்கு அது எலிஜிபிள் தான். சரியா தான் நெட்டு டவர் இருக்காதுன்னு தான் சொல்றாங்க தம்பி. எங்க ஊர்லயே ஒருத்தர் 2 பேர் வச்சிருக்காங்க. சில நேரம் டவர் கிடைக்காது போட்டவனையா, அப்புறம் 2 தடவை சொல்லு 3ஆவது தடவை போகும். சாதாரண ஃபோனுக்கும் அப்படிதான், திடீர்னு போட்டவனையும் போகாது. டவர் பிரச்சனை இருக்கு, அதனால தான் பிரச்சனை. இது ஃபுல் டவர் கிடச்சிச்சுன்னா எல்லாம் இப்போ பிஎஸ்என்எலுக்கு போவாங்க. டவர் இருக்கிற ஏரியாவில் பூராமே இப்போ பிஎஸ்என்எலுக்கு தான் போவாங்க. எதுவும் மக்களை கூட சொல்ல முடியாது. மக்கள் வந்து 10 ரூபா குறைச்சிருக்கிறத பற்றி தான் பார்ப்பாங்க. இப்போ இது என்ன இந்த பிஎஸ்என்எல் கம்பெனியில் சிம்மு வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த சிம்மு விலையை அதிகப்படுத்துவாங்க. 100 ரூபாய்க்கு தர்றேன், 150 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 550 ரூபா கட்டினா தான் அது கூட இது அப்படிம்பாங்க. இப்போ ஏன்னா 1 மாதம் உனக்கு கால் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இதையாவது வச்சு ஓட்டுவோம், 1 மாதம் முதலீடு போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் போக போகிறாங்க. இதை கெடுக்கிறது யார்? உனக்கு இது தேவையில்லாத வேலை தானே. ஒரு 10 ரூபாய் ஏற்று, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ஒரு 20 ரூபாய் ஏற்று, சரி பரவாயில்ல, கம்பெனி ரொம்ப நொடிக்கும் போல் இருக்குது, நம்மளை வச்சு தான் ஒரு ஏழை மக்கள் தலையில் வச்சு இதுதான் வந்து என்னமோ இல்லாத தலையில் வந்து அரப்பு வச்சு தேய்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவர் வந்து இப்போல்லாம் அரப்பு வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. யார்? ஜியோ ஃபோன் கம்பெனிக்காரரு எல்லா தலையிலையும் அரப்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ அவர் மகன் கல்யாணத்துக்காக வந்து நம்ம பேலன்ஸ் ரேட்டை ஏற்றிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? அப்படி தான் தெரியுது தம்பி. இப்போ தானே கல்யாணம் நடந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சவனையுமே ஏற்றிட்டாரு அவர். அப்படி தான் சொல்ல முடியும். நாம் பாமர மக்கள் என்ன சொல்ல முடியும்? இவர் தான் மத்திய கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுக்குது. அப்புறம் இவர் பண்ணுறது தான் சட்டம். தொலைத்தொடர்புன்னு ஒன்று இருக்குது. தொலைத்தொடர்பு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, எவ்வளோ என்ன வாங்குது என்ன அப்படின்லாம் நமக்கு தெரியல. மக்களுக்கான குறைந்த முதலில் ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா தானே மக்கள் பிழைப்பு நடத்த முடியும். பெரிய ஆஃபீஸில் சம்பளம் வாங்குறவங்களுக்கு பரவாயில்ல, சரி இப்போ 60 அப்படின்ட்டு போவாங்க ஈஸியாக. 5 செல் வச்சுருக்கிற 5000 30 300 போயிடும். ஒரு விவசாயம் பண்ணுறவன்ட்டு என்ன பண்ணுவான்? ஒரு ஆடுகுட்டி மேய்க்கிறவன் ஆடுவான். இப்போ இந்த ஜியோ ஃபோனையே நிப்பாட்டிட்டாங்க. இந்த ஃபோனு வந்தது நிப்பாட்டிட்டு இப்போ அந்த செல்லை யூஸ் பண்ணவன் அதில் டச்சை யூஸ் பண்ணிட்டு இருந்தான் பாரு, இந்த யூடியூப் பார்த்துட்டு இருந்தவன். இப்போ அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இவன் 2 ஆட்டுக்குட்டியை விற்றுட்டு டச் பண்ணி தான் வாங்கணும் இனிமேல். அதை வச்சு அவன் என்ன பண்ணானு. இப்போ பாரு, அவனுக்கு 2 ஆட்டுக்குட்டி வேற போகும். ரொம்ப சிரமம் தம்பி. இந்த ஜியோக்காரன் பண்ணுற தொல்லை நாட்டில், இவனோட தொல்லை நாட்டுக்கு தேவை இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஏர்டெல்லில் ஒரு எல்லா பேரும் சேர்ந்து ஒரு ஏர்செல்லுங்கிற கம்பெனியை மூடுனாங்க பாரு. எனக்கு அதுதான் பெரிய திறமை. அதுதான் நாட்டில் முதன்னு வந்து சிம்மிலேயே ரொம்ப சிறந்த சிம்மு எது அப்படின்னா ஏர்செல் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அதையே நிப்பாட்டினான் பாரு. எல்லா பேரும் சேர்ந்து அவன் தன்னிச்சையாக செயல்படுவேன்னு சொல்லியிருப்பானா நம்ம தெரியலப்பா. அந்த கம்பெனிக்காரன் உன்னை முடக்கவே வந்துடுறான்னு சொல்லிவிட்டு 3 பேர் சேர்ந்து முடக்கிட்டாங்க. அவ்வளோதான் தம்பி. வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க தம்பி. இதெல்லாம் தேவையில்லாதது. இப்போ ஜியோ கம்பெனி ரேட் ஏற்றிருக்கு. மாதம் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட செலவில் எவ்வளோ அதுக்கு ஒதுக்க வேண்டியது இருக்குது உங்கள் வீட்டு செலவில் பார்த்தா? எங்கள் வீட்டு செலவுன்னு எனக்கு சாதாரண பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 2 ரூபா தான். அதான் 30 நாளைக்கு 60 ரூபா தானே வருது. ஒவ்வொருத்தருக்கு அப்படின்னு சொன்னது மாதிரி 2 ரூபா தான் ஒரு நாள் கணக்கு பண்ணணும். அவ்வளோதான் தம்பி எழுதியிருக்காங்க. என் வாழ்வாதார சுமைக்கு எனக்காக ஏற்றப்பட்ட என் ஃபோனுக்கு 2 ரூபா ஜியோ சிம்முக்கு ஏற்றப்பட்டுள்ளது. ஜியோ சிம்மினால் ஏர்டெலுக்கு ஏற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாமா? அப்படி தானே சொல்லணும். ஜியோ ஏற்றினதுனால ஏர்டெல்காரன் ஏற்றிருக்கான் அப்படி தானே சொல்லணும். ஜியோக்காரனால எனக்கு 2 ரூபா நட்டம் அந்நாடு. இது சாதாவாக ஒரு மனுஷன் 2 ரூபா கொடுத்து நீ அந்நாடு ஒரு சோசியல் மீடியா பார்க்க முடியல, நீ எல்லாம் எதுக்குடா உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். 2 ரூபாயா தூக்கி 100 ரூபாயை வச்சுக்க. 2 ரூபாயா எங்கே ஒரு 2 ரூபா வந்து அங்கே ஒரு 2 ரூபா வந்து அங்கே ஒரு 2 ரூபாயா தூக்கி எவ்வளோ ரூபா தூக்கி எறியலான்னு பார்க்கலாம். தெரியுதா தம்பி? நீ தூக்கி எறியது நம்ம 2 ரூபா தான். 50 இடத்துல தூக்கி எறிஞ்சா எவ்வளோ? 100 ரூபா இல்லவா? அதான் தம்பி. இப்போ நான் அதை சொல்ல வரல. இப்போ என்னன்னா, இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதுக்குன்னு உங்கள் வீட்டில் எத்தனை செல்லு இருக்கா, அத்தனை செல்லுக்கு எவ்வளோ அமௌண்ட் மாதம் ஒதுக்குவீங்க? ஒரு செல்லுக்குன்னு பார்த்தா 60 ரூபா தான். இதை வந்து ஒரு 5 செல்லு வச்சுருக்கான். நம்ம வீடு, மனைவி, நான், என் பயலுக, இன்னொரு குட்டி பையன். இந்த செல்லு தான் ஆளுக்கு ஒன்று வச்சுருக்கோம். எல்லாம் பைத்தியம். வீட்டில் டிவி இருந்தாலும் டிவி பார்க்குறதில்ல, எல்லாம் செல்லு தான். என்ன சாதனை பண்ணணும்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அது என்ன பண்ணுறதுனால பிரயோசனம்னு எனக்கும் தெரியல. 60 ரூபானா ஒரு 5 செல்லு 30 ரூபா 300 ரூபா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 ரூபா. அவ்வளோதான். அதெல்லாம் சரிங்க. மொத்தமாக சேர்த்து சொல்லுங்கள். மாதத்துக்கு 60 ரூபான்னு ஏற்றின ரேட்டை மட்டும் சொல்கிறீங்க. ஏற்றின ரேட்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏற்றினதை தானே சொல்ல முடியும். ஏற்கனவே இருக்கிற 5 செல்லு எங்குள்ள தான் இருக்கேன். அப்போ 5 செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு தானே இருக்கான். இப்போ ஏற்றினதோட நிலவரம் அவ்வளோதான். ஏற்றுனது பழசு இருந்தது மொத்தமாக சேர்த்தா எவ்வளோ? ஒரு என்ன தம்பி, அதான் 360 ரூபான்னு ஏர்டெல்லுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணேன் 1.5 GB. இதை குறைச்சி கூட பண்ணலாம். அது நெருக்கி தான் வருது 1 GB.
சரி 1.5 ஜிபியாக போடுன்னு சொன்னேன். 360 ரூபா வாங்கினார் அவர். 354 ரூபாயா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட கூட ஒன்று கேட்டேன், 240 ரூபாய்க்கு தான் போன வாட்டி ரீசார்ஜ் பண்ணினேன் அப்படின்னு. இன்னைக்கு லேட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் அவர். சரி நம்மளும் அவளையும் போய் நான் வெளியூரில் கோளாறு சொல்லிட்டு இருக்க முடியாது, சரின்னு எடுத்துட்டு நான் ஆடில் போயிட்டேன். இதில் ஒரு 5 செல்லு இருக்குது, அதெல்லாம் கணக்கு பண்ணிக்க எவ்வளோ வேணும், ஒரு 1500 ரூபாய்க்கு பக்கத்தில் நெருக்கி போயிடுது.